பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர் என்று சொல்லி இங்கு நாம் வாசிக்கிறோம். உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு நீர் அவர்களை திடப்படுத்தி அவர்களுக்கு நீர் தேவனானீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ திடனற்ற காரியங்கள் திடீரென்று வருகிறது. ஏதோ ஒரு வியாதி வருகிறது, மருத்துவமனைக்கு போனால் மருத்துவ குறிப்புகள், மருத்துவ அறிக்கைகள் நம்மை அதிர்ச்சி அடைய செய்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். நாம் திடனற்று போய்விடுவோம். நாம் கேள்விப்படுகிற திகில் ஊட்டுகிற சில பயங்கரமான காரியங்கள் நம்மை திடனற்று போக பண்ணுகிறது. இப்படி நடந்துவிட்டதே, அல்லது இப்படி சொல்லிவிட்டார்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் பலவிதமான கலக்கங்களையும் திடனற்று போகிற நிலைமைகளையும் நமக்கு உண்டு பண்ணி விடுகிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் கடந்து போகிற போது உலகத்தின் மனிதர்கள் திசை திருப்பிக் கொள்வதற்காக, தங்கள் மனநிலையில் மாற்றத்தை பெற்றுக்கொள்வதற்காக பல்வேறு விதமான காரியங்களை நாடி போகிறார்கள். சினிமா, சிற்றின்ப கடந்து போகிறார்கள். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு இசைக்கு அடிமையாகி அதை செய்கிறார்கள். சிலர் ஆண்களாக இருந்தால் மதுபானங்களுக்கும் போதை வஸ்துகளுக்கும் அடிமைப்பட்டு என்னுடைய வேதனையை நான் எப்படியோ மறக்க வேண்டும், என்னுடைய துக்கத்தை நான் மறந்து நான் மன அமைதியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக பல்வேறு விதமான திடன் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு அவர் என்னை திடப்படுத்துகிறவர் என்ற ஒரு புதிய நம்பிக்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஒருவேளை சூழ்நிலை மாறாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கும். கடன் பிரச்சனை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், குடும்ப பிரச்சனை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், நம் கண்களுக்கு முன்பாக கண்ணீர் சிந்துகிற அநேக காரியங்கள் இருக்கும், நம்மை வேதனைப்படுத்துகிற நிந்தனைகள், அவமானங்கள் அப்படியே இருக்கிறது போல இருக்கும். ஆனால் இருதயத்துக்குள் ஆண்டவர் இயேசு கொடுக்கிற ஒரு பெரிய திடன் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்துவிடும். பாருங்கள், ஆண்டவர் அப்படித்தான் தமது ஜனத்தை திடப்படுத்துகிறார். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு, இந்த உபத்திரவ நேரத்தில் அங்கும் இங்கும் திசை திரும்பி அந்த வேறு மாதிரியான காரியங்களில் ஓடாதே, என் ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடு என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கவும், வேதத்தை வாசிக்கவும், உபவாசிக்கவும், இன்னும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும், இன்னும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் வாழவும் ஆண்டவர் இந்த உபத்திரவ நேரத்தை, திடனற்ற நேரத்தை நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு நேரமாக ஆண்டவர் மாற்றி விடுகிறார். அதனால்தான் இங்கு நாம் வாசிக்கிறோம், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு. ஆண்டவர் இங்கு திடப்படுத்துகிறார் என்றால் எதற்காக அவர் திடப்படுத்துகிறாராம்? அவருடைய ஜனமாயிருப்பதற்கு நம்மை அவர் திடப்படுத்துகிறாராம். எத்தனையோ காரியங்களில் நம்முடைய சரீரங்களை நாம் திடப்படுத்தி கொள்ள நல்ல நல்ல ஆகாரங்களை, மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய ஜனமாயிருப்பதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரம்தான் நம்மை திடப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் இவரை எனக்கு தெரியவே தெரியாது, இந்த ஆளை எனக்கு தெரியாது என்று சபித்துவிட்டு ஓடின பேதுருவை போல நம்முடைய வாழ்க்கை அவருடைய ஜனமாய் நிலைத்து நிற்க முடியாதபடி பின்வாங்கின நிலைமையிலும், தளர்ந்து போன நிலைமையிலும், திடனற்று போற நிலைமையிலும் நாம் காணப்பட்டு விடுவோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் நாம் அவருடைய ஜனமாய் இருப்பதற்கு நம்மை அவர் திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மை திடப்படுத்தி நமக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். எத்தனை பெரிய மேன்மை பாருங்கள்! இந்த விதமான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆண்டவரை நோக்கி இதற்காக நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தர்மையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்தில் திடனற்று போகும்படியாக, பலனற்று போகும்படியாக எத்தனையோ விதமான பாதைகளில் நாங்கள் கடந்து போக நேர்ந்தாலும், கேள்விப்பட நேர்ந்தாலும், ஆண்டவரே உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு நீர் அவர்களை திடப்படுத்தியறலும் என்று சொல்லி ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
நாங்கள் என்றென்றைக்கும் உம்முடையவர்களாயிருக்கும்படி, உமது ஜனமாயிருக்கும்படி எங்களை திடப்படுத்தும். எங்களை திடப்படுத்தி எங்களை நிலைநிறுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு உபத்திரவமோ, பாடுகளோ, பிரச்சனைகளோ, கண்ணீர்களோ, போராட்டங்களோ உமது அன்பிலிருந்து எங்களை பிரித்து விடாதபடி, தூரமாக கொண்டு போய் விடாதபடி, என்றென்றைக்கும் நாங்கள் உம்முடைய ஜனமாகவே இருக்கும்படி எங்களை திடப்படுத்தும் என்று சொல்லி உமது கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இணைந்து யாரெல்லாம் தங்களை இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உமது ஜனமாகவே நான் இருக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதித்து திடப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.